நினைவு கூறுதலின் தியானங்கள் என்னும் புஸ்தகத்திலிருந்து கெத்செமனே என்னும் தலைப்பின் கீழ் உள்ள பாடங்களை நாம் தியானிக்க இருப்பதினால் அதற்குரிய 6வது பாடமாக ஏன் கெத்செமனேயில் வியாகுலம் என்னும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 5550 அக்டோபர் 1914. தலைப்பு ஏன் கெத்செமனேயில் வியாகுலம். பக்கம் 761. ஆதார வசனம் மார்க் 14ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரையிலான வசனங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தமது மரணத்திற்கான நினைவு கூறுதலாகிய ராபோசனத்தை நிறுவின பிற்பாடு இயேசுவும் அவரது சீஷர்களும் ஸ்தோத்திர பாடல் பாடிவிட்டு பட்டணத்திலிருந்து வெளியே எதிரேயுள்ள ஒலிவு மலைக்கு போனார்கள். சுமார் 1 மைல் தொலைவிற்கு போனார்கள். கெத்செமனேக்கு போகிற வழியில் அநேக முக்கியமான படிப்பினைகளானது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவைகளை பரிசுத்த யோவான் அவர்களின் சுவிசேஷமானது 15 முதல் 17 வரையிலான அதிகாரங்களில் பதிவு செய்கின்றதாய் இருக்கின்றது. கெத்செமனே என்னும் வார்த்தையின் அர்த்தம் எண்ணெய் செக்காகும். இது மிகுந்த அர்த்தமுள்ள பெயராகும். யூதர்கள் ஒலிவ பழங்களை உணவிற்காகவும் வெளிச்சத்திற்காகவும் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் நினைவு கூறுகையில், மற்றும் இயேசுவும் உலகத்திற்கு ஆகாரம் அளிப்பவர் மற்றும் வெளிச்சம் அளிப்பவர் என்பதை நாம் நினைவு கூறுகையில், இயேசுவின் ஆத்மாவை நசுக்கி போட்டதான அவரது சோதனையான அனுபவங்களை எண்ணெய்க்காக ஒலிவ பழங்களை நசுக்கி எடுக்கும் தோட்டத்தில் அவர் பெற்றிருப்பது விசேஷித்த விதத்தில் பொருத்தமுடையதாய் காணப்படுகின்றது என்று நாம் காண்கின்றோம். கெத்செமனே என்பது மலர் தோட்டமாயிராமல் ஒலிவ மரத் தோட்டமாயிருந்தது. இவ்விடம் என்று அனுமானிக்கப்படுகின்ற இடமானது இன்றும் கவனமாய் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது மற்றும் பிரான்சிஸ்கான் துறவிகளினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த தோட்டத்தில் மிக பழமை வாய்ந்த சில ஒலிவ மரங்களும் மிகவும் பழமை வாய்ந்த கர்வாலி மரம் ஒன்றும் காணப்படுகின்றது. தோட்டமானது இயேசுவுடைய நண்பர்கள் சிலருக்கு சொந்தமானதாய் கருதப்படுகின்றது மற்றும் இயேசு கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட சப்தம் காரணமாக எழுந்து துப்பட்டியினால் தன்னை போர்த்திக் கொண்டு வந்த வாலிபன் பரிசுத்த மார்க் அவர்களின் சுவிசேஷத்தினுடைய எழுத்தாளராகிய ஜான் மார்க் ஆவார் என்றும் கூறப்படுகின்றது. மார்க் 14ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள். எச்சரித்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கெத்செமனேக்கு போகிற வழியில் அவர்கள் மகா ஆபத்தான சூழ்நிலைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் பதிய வைக்க முற்பட்டார். அவர் மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போம் என்ற தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு குறிப்பிட்டார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதன் காரணமாக அவர்கள் அனைவரும் சோர்வடைவார்கள், இடறுவார்கள், கலங்கி போய்விடுவார்கள் என்று தெளிவாய் அவர்களுக்கு கூறினார். அவர்கள் எதிர்பார்த்திராத காரியங்கள் சம்பவிக்கும் என்று கூறினார். கர்த்தருக்கான தனது பக்தியில் முழு நம்பிக்கை உடையவரான பரிசுத்த பேதுரு இதை மறுத்தார். மற்றும் இது ஒருவேளை மற்றவர்களுடைய விஷயத்தில் உண்மையாய் இருந்திட்டாலும் தன் விஷயத்தில் அப்படியாக இராது என்றும், போதகரை மறுதலிப்பதற்கு பதிலாக அவரோடு கூட மரிப்பதற்கு தான் ஆயத்தமாய் உள்ளதாகவும் தெரிவித்தார். பரிசுத்த பேதுரு மாபெரும் அபாயத்தில் காணப்படுவதாக இயேசு இன்னும் வலியுறுத்தினவராக இருந்தார். பரிசுத்த பேதுரு தனது மாம்சத்தினிடத்தில் மிக அதிகமாய் நம்பிக்கை கொண்டவராகவும் தேவனை நோக்கி பார்க்காதவராகவும் சோதனைக்கு எதிராக ஜெபத்துடன் விழித்திராதவராகவும் காணப்பட்டார். இயேசு கூறினவைகளை மறுத்து விளக்கம் அளிக்கும் வண்ணமாக சீஷர்கள் அனைவரும் பேசினவர்களானார்கள். அவர்கள் தாங்கள் உண்மையுள்ளவர்களாக கருதப்படுகின்றார்கள் என்றும் மறிப்பதற்கு ஆயத்தமாக கருதப்படுகிறார்கள் என்றும் தங்களை குறித்து கூறினார்கள். அவர்கள் மீது எத்தனை கடுமையான சோதனைகள் வரப்போகின்றது என்று அவர்கள் அறியாதவர்களாய் காணப்பட்டனர். இதில் அன்று போல் இன்றுமுள்ள இயேசுவின் பின்னடியார்கள் அனைவருக்கும் இப்படிப்பினை நிச்சயமாக உள்ளது. நமது கடைசி மூச்சு வரையிலும் கர்த்தருடைய காரணங்களுக்கு அல்லது நோக்கங்களுக்கு நேர்மையாய் அல்லது உண்மையாய் காணப்பட வேண்டும் என்று முழுமையாய் உறுதியுடன் காணப்படுவது சரியே. இத்தகைய உறுதி என்பது ஜெயம் கொள்ளுதலுக்கு மிகவும் அவசியமே. அநேகரால் செய்யப்படுகின்ற தவறு என்னவெனில், சோதனைகளும் பரீட்சைகளும் எவ்வளவு கடினமானதாய் காணப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளாததும், தேவையின் போதான பரம உதவியின் அவசியத்தினை உணர்ந்து கொள்ளாததுமேயாகும். அப்போஸ்தலன், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று எழுதியுள்ளார். இப்படியாக அப்போஸ்தலன் குறிப்பிடுகையில் தான் கர்த்தருக்கு முழுக்க உண்மையாயிருக்கும் அதே வேளையில் தான்
தன்னுடைய சொந்த பலவீனங்களையும் இயலாமைகளையும் உணர்ந்து கொள்வதாகவும், ஆனால் பரம உதவியினை தான் விசேஷமாய் நாடுகையில் தான் பலமுள்ளவனாய் காணப்படுவதாகவும், தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது தாம் சோதனைகளுக்கு எதிரான முன்னெச்சரிக்கப்படுகின்றதாகவும் கூறுகின்றார். சந்தேகத்திற்கிடமின்றி இந்த யுகத்தினுடைய முடிவில், இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு நாட்களில் கிறிஸ்துவனுடைய சபைக்கு கெத்செமனே அனுபவங்கள் கடந்து வரும். இந்த சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நிலை நின்று ஜெயம் கொண்டவர்களாக வருபவர்களின் கர்த்தரிடத்திலான விசுவாசம் மற்றும் நம்பிக்கையே பலமுள்ளதாய் காணப்படும். இவர்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள் மற்றும் இவர்கள் இப்படியாய் அவைகளுக்கு எதிராய் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். நமது கர்த்தர் பரிசுத்த பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் அவர்களுக்கு வரவிருக்கின்ற சோதனைகள் குறித்து முன்னெச்சரித்தது போலவே நமக்கு சமீபமாய் காணப்படுகின்றதான மிக நெருக்கடியான பரீட்சைகள் குறித்து நம்மையும் முன்னெச்சரிக்கை செய்கின்றார். இப்பாடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதான அப்போஸ்தலர்களுடைய அனுபவங்களிலிருந்து நாம் நன்மை அடைவோமாக. மரணத்திற்கு ஏதுவான துக்கம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். தோட்டத்தை வந்து அடைந்தவுடன் இயேசு அப்போஸ்தலர்களில் 8 பேரை வாசலிலேயே நிறுத்திவிட்டு இன்னும் சற்று தொலைவில் நிழல்களுக்குள் பேதுருவோடு யாக்கோபோடும் யோவானோடும் போனார். நடக்க போகின்ற ஏதோ ஒன்றிற்காகவும் இதை குறித்து இயேசுவினால் அறியப்பட்டிருந்த ஏதோ ஒன்றிற்காக அவர்கள் அனைவரும் விடுத்திருக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும். ஆனால் இப்படியாக எதுவும் நடக்காது என்றே அப்போஸ்தலர்களுக்கு தோன்றியது. போதகர் மீது அவர்களுக்கு அனுதாபம் இருந்த போதிலும் மோசமான விளைவுகள் வரப்போவதாக அவர் எதிர்பார்ப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நடுராத்திரி ஆயிற்று. அவர்கள் நேரமே தூங்கும் பழக்கமுடையவர்களாய் காணப்பட்டனர். அன்றைய மாலையில் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் போதகர் கொடுத்திட்டதான பலமான பாடங்கள் அவர்களிடத்தில் அரை தூக்கத்தினை ஏற்படுத்தினது. அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக தூங்கினார்கள். போதகருக்கு நெருக்கமாய் காணப்பட்ட மூவரும் கூட தூங்கினார்கள். பிதாவோடு தனிமையில் சம்பாஷித்திட விரும்பினவராக இயேசு கல்லெறியும் தூரம் அப்பால் நிழலுக்குள் மறைந்து சென்றார். அவர் மீது கடந்து வந்துட்டதான வியாகுலத்தின் நிமித்தமாக அவர் அவ்வப்போது மனித ஆறுதலை அனுதாபத்தை நாடின போது தமக்கு நெருக்கமானவர்களும் கூட அனைத்தையும் மறந்து போனவர்களாக தூக்கத்தில் இருப்பதை கண்டார். ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருப்பதில்லை என்று தீர்க்கதரிசி சரியாகவே கூறியுள்ளார். ஏசாயா 63:3 அவர் ஒருவராய் துயரம் என்னும் ஆலையை தனிமையில் விதித்திட்டார். தமது அப்போஸ்தலர்களுக்கு புத்திமதி கூறி அவர்களில் சிலரை தோட்டத்தினுடைய வாசலில் விட்டது முதல் போதகர் தம்மை குறித்தும் சில மணி நேரங்களில் நடக்கவிருக்கின்றதென எதிர்பார்க்கப்படுகின்றதான முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் விசேஷமாய் சிந்தனை செய்தவரானார். அவர் தமது அபிமான 3 சீஷர்களை விட்டு செல்லுகையில் அவரது ஆத்மாவின் மீது சடுதியாக வந்துட்டதான அழுத்தத்தினுடைய பாரத்தினை உணர்ந்தவராக, என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது. என் மீது வரவிருக்கின்றதான ஆபத்துக்கள் வருவதற்கு முன்னதாக நான் இப்பொழுதே மறித்து விடுவேன் போன்றுள்ளது என்றார். அவர் மிகவும் கலங்கியிருந்தவராகவும் திகிலடைந்தவராகவும் அவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இங்கு இடம்பெறுகின்றதான வார்த்தைகளுக்கான கிரேக்க வார்த்தையானது உச்ச அளவிலான கலக்கத்தையும் திகிலடைதலையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. தனிமையை, நண்பரற்ற நிலையை, ஏக்கத்தை அர்த்தப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இரட்சகர் மீது சடுதியாய் வந்திட்டதான மிகுந்த துயரங்களும் நம்பிக்கையின்மையின் உணர்வுகளும் சற்று நேரம் தொடர்ந்து அவர் பிதாவிடம் 3 தடம் ஜெபத்தில் சென்று இந்த வேலை தம்மை விட்டு கடந்து போகும்படி வேண்டிக் கொண்டார். தம்முடைய இருதயத்தை நொறுக்கி கொண்டிருந்ததான கடுமையான அழுத்தமானது கடந்து போகும்படிக்கு வேண்டிக் கொண்டார். போதகருக்கு இரத்த வியர்வை உண்டாகும் அளவுக்கு பெருந்துயரம் காணப்பட்டதாக மருத்துவராகிய லூக்கா சுவிசேஷகர் தெரிவித்துள்ளார். இரத்த வியர்வை குறித்த இந்த பதிவானது சில பழைய மூலப்பிரதிகளில் இடம்பெறவில்லை என்றாலும் இத்தகைய அனுபவங்களானது துயரங்களில் காணப்பட்டுள்ளதான மற்ற சிலருக்கு ஏற்பட்டுள்ளதென மருத்துவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றனர். போதகருடைய துயரத்திற்கான காரணம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். போதகர் தம்முடைய மரணத்தை குறித்து முன்னறிந்தவராக இருக்க மற்றும் இதை குறித்த தம்முடைய சீஷரிடம் அவர் கூறியிருக்க மற்றும் தாம் மரணத்திலிருந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழும்
கட்டளையிடுவார் என்று அவர்களுக்கு நிச்சயம் அளித்திருக்க, அவர் தம்முடைய மரணத்தை எதிர்பார்த்ததில் கொண்டிருந்த மாத்துயரத்தை நாம் எவ்வாறு விளக்குவது? அவரது பின்னடியார்களில் சிலருக்கு இல்லாத அளவுக்கும், பொதுவான ஜனங்களுக்கு இல்லாத அளவுக்கும் மரணம் குறித்த எண்ணமானது மீட்பருக்கு ஏன் இத்தனை பயத்தை கொடுத்தது? சிலுவையில் அறையப்படுதலுக்கு நிகரான அல்லது இதற்கும் மேலான அனுபவங்களுள்ள மரணங்களுக்குள்ளாய் பல நூறு இரத்த சாட்சிகள் கடந்து போயிருக்கின்றனர். இவர்கள் இயேசுவுக்கு நிகரான கொடுமையான மரணங்களுக்குள் கடந்து செல்லுகையில் மிகுந்த தைரியத்தையும் மனோதிடத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ஆனால் இரட்சகருடைய இத்தகைய மனநிலைமையும் மற்றும் அவர் அந்த வேலை அல்லது பாத்திரம் தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று மிகவும் ஏக்கமாய் அவர் ஜெபம் பண்ணினதையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த கேள்வியையும் இதற்கான சரியான பதிலையும் புரிந்து கொள்வதற்கு மீதமான மனுக்குலமிடமிருந்து போதகர் எவ்வளவு வித்தியாசமானவர் அல்லது வேறுபட்டவர் என்பதை நாம் நினைவில் கொண்டிட வேண்டும். உலகம் அனைத்தின் மீதும் ஒரு மரண தண்டனை தீர்ப்பு காணப்படுகின்றது. நாம் எப்போது மரிக்கப் போகின்றோம் என்பதுதான் கேள்வி என்பதை நாம் அனைவருமே அறிவோம். மரிக்கும் நிகழ்வானது சில மணி நேரங்களுக்கு அதிகபட்சமாய் நீடிக்கக்கூடியவை என்பதை நாம் அனைவருமே அறிவோம். மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை என்பது மாத்திரமல்லாமல், நாம் ஏற்கனவே 10 மரித்த நிலையில் உள்ளவர்களாக காணப்படுவதனால் நம்முடைய உணர்வுகளானது ஏறக்குறைய மறுத்து போனதாகவே காணப்படுகின்றது. மரணம் குறித்த விஷயத்தில் நாம் ஏறக்குறைய அலட்சியமானவர்களாகவும் கவனமற்றவர்களாகவும் மற்றும் இதற்கேற்ப கடுமையானவர்களாகவும் காணப்படுகின்றோம். உண்மையான தைரியத்தினுடைய வெளிப்பாடு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மரணத்தை குறித்து கவலை கொள்ளாமல் பயமற்ற நிலையில் போர் வீரர்கள் யுத்தத்திற்கு பாய்ந்து செல்லுவதுண்டு மற்றும் இதை போன்று பாய்ந்திடும் குதிரைகளும் உண்டு. தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று முழுக்க புரிந்து கொண்டுள்ள நிலைமையிலும், மரணத்தை கண்டு மிகவும் பயப்படுகின்ற நிலைமையிலும், ஆனால் கடமை மற்றும் அன்பினுடைய கட்டளையின் காரணமாக கீழ்ப்படுதல் நிமித்தமாக முன்னேறுகிறவர்கள்தான் மாபெரும் தைரியமுடையவர்களாய் இருக்கின்றனர். இயேசு இப்படியானதொரு போர் வீரன் தான். மற்றவர்கள் மரணம் என்பது என்னவென்று புரிந்து கொண்டிராததை அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஜீவனுடைய முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு குறித்து மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாததை இயேசு உணர்ந்து கொண்டவராய் காணப்பட்டார். இயேசு பரலோக மகிமையை துறந்தவராக, ஆவிக்குரிய தளத்தின் சுபாவத்தை விட்டுவிட்டவராக மனித சுபாவத்தை எடுத்துக்கொண்டார். காரணம், மனிதன் பாவம் செய்திருக்கின்றான் மற்றும் தெய்வீக ஏற்பாட்டின்படி இயேசு மனுஷனுக்கான மாபெரும் பொருளென அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரிக்க வேண்டியிருந்தது. இதுவே அவரை குறித்த பிதாவின் சித்தமாயிருந்தது. இந்த நோக்கத்திற்காகவே அவர் உலகத்திற்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு சிந்தையே அவரது ஜீவியம் முழுவதையும் இயக்கினதாய் இருக்கின்றது. தேவனுடைய சித்தத்தை செய்வதிலும் மனுக்குலத்திற்கு ஊழியம் புரிவதிலும் அவர் தினந்தோறும் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து வந்தார். இப்பொழுது அதன் மாபெரும் உச்சக்கட்டத்திற்கு வந்திருக்கின்றார். கர்த்தருக்கு கொடுத்திடும் இப்பணியில் அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டாரானால், அவர் தெய்வீக வல்லமையினால் மரணத்தினின்று அவர் முன்பிருந்த நிலைக்கும் ஜீவ தலத்திற்கும் மேலான தலத்திற்கும் நிலைமைக்கும் உயிர்த்தெழுப்பப்படுவார் என்று பரமபிதா வாக்களித்திருந்தார். இவ்விஷயத்திலான பிதாவினுடைய உண்மையை குறித்தும் பிதாவின் வல்லமையை குறித்தும் இயேசு ஐயம் கொள்ளவில்லை. ஆனால் பிதாவின் வாக்குத்தத்தமும் ஏற்பாடும் நிபந்தனையின் அடிப்படையிலேயே இருந்தது. நமது கர்த்தர் உண்மையுள்ளவராக காணப்பட்டால் மாத்திரமே அவர் உயர்நிலையான ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதேனும் அளவில் அல்லது பெயரளவில் அல்லது சிறிய அளவிலோ அவர் பாவத்தில் ஈடுபடுவாரானால் அவருக்கு பாவத்திற்கான தண்டனையானது சாகவே சாவாய் என்பதாகவே இருந்திருக்கும். 3.5 வருடங்களாக அவரது ஜீவியமானது தேவனுக்கும் தெய்வீக சித்தத்தை செய்வதற்கும் என்று அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. அவர் தெய்வீக சித்தத்தினை பரலோக பிதாவுக்கு பிரியமான விதத்தில் முற்றும் முழுமையுமாக செய்துள்ளாரா என்பதுதான் கேள்வியாயிருந்தது. இதோடு கூட இனி அடுத்த சில மணி நேரங்களில் வருகின்றதான அனுபவங்கள் வாயிலாக தம்மால் சரியான தைரியத்துடனும் சரியான விசுவாசத்துடனும் சரியான கீழ்ப்படுதலுடனும் கடந்து போக முடியுமா என்று
கடந்து போக முடியுமா? தாம் கடந்து போவாரா? அல்லது தவறி போய் தம்முடைய அனைத்தையும் மரணத்தில் இழந்து விடுவாரா என்ற கேள்விகள் அவருக்குள் குவிந்தன. போதகருக்கு பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை என்னும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இப்படியாக அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க நாடுகின்ற நம்மிடமிருந்து நமது போதகருடைய விஷயம் எவ்வளவு வேறுபட்டு இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் இழந்து போய் விடுவதற்கென்று எதுவும் இல்லை. ஏனெனில் நம் சந்ததியினர் அனைவரும் மரண தண்டனை தீர்ப்பின் கீழ் காணப்படுகின்றனர். இன்னுமாக இயேசுவினுடைய பின்னடியார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மறுத்திட்ட தேவனுடைய குமாரன் அவரே என்றும் அவரது புண்ணியமானது நமது அபரிபூரணங்களிலான குறைகளை சரி செய்து விடுகிறது. ஏனெனில் நாமும் அவரில் நிலைத்திருந்து பிதாவின் சித்தத்தை செய்ய விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம் என்றும் உணர்ந்து கொள்ளுகின்றனர். ஆனால் ஒருவேளை போதகர் தவறி போய் விடுவாரானால் அவரது குறைவுகளை சரி செய்திடுவதற்கு அவருக்கு எவரும் இல்லை. அவர் தவறிடுவது என்பது நித்தியமான மரணத்தை குறிப்பதாகிவிடும். இன்னுமாக விசேஷித்த உண்மைக்கென தேவனால் வாக்களிக்கப்பட்டிருந்த அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இழந்திடுவதையும் குறிப்பதாகிவிடும். மேசியாவின் ராஜ்யத்தின் வாயிலாக மனுக்குலத்தை பாவம் மற்றும் மரணத்தின் நிலைமையிலிருந்து தூக்கிவிடும் பிதாவின் வேலையை புரிந்திடுவதற்காக மாபெரும் சாக்கியத்தினை கூட இழந்து விடுவதை குறிப்பதாகிவிடும். சுருக்கமான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் போதகருடைய நித்தியமான ஜீவனும் மற்றும் தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக பிதாவின் வலது பாரசத்தில் உயர்வாய் அவர் உயர்த்தப்படுவதும் அழியாமையும் கனமும் மகிமையுமான அவருக்கானவைகள் யாவும் அந்த இரவில் கெத்செமனேயில் தராசில் காணப்பட்டது. இவைகள் அனைத்தையும் போதகர் உணர்ந்த போது அவர் இந்த எண்ணங்களினால் அமிழ்த்தப்பட்டார் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தமக்கு முன்பு காணப்படுகின்றதான விசேஷித்த உபத்திரவங்களிலிருந்தும் கோரமான அல்லது பயங்கரமான அனுபவங்களுள்ள வேலையினின்றும் தாம் தப்புவிக்கப்பட்டதாகவும் தாம் கடாட்சிக்கப்பட்டதாகவும் தெய்வீக திட்டமானது வேறு விதத்தில் நடந்தேறுவதற்கு வாய்ப்புள்ளதா என்று அவர் விரும்பினதினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த அனுபவங்களுடைய பயங்கரமான பாகமானது அவர் தேவதூஷணம் புரிந்தவராக, தேவனுக்கும் நீதிக்கும் சத்ருவாக, பாதகனாக, குற்றவாளியாக கையாளப்படுவதாய் இருந்தது. நமது கர்த்தர் எதற்கு பயப்பட்டார் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இக்காரியங்களானது சீரழிந்த சீர்கேடான ஆத்மாவிற்கு பெரிதாய் ஒன்றும் இராது. ஆனால் பிதாவுக்கு அன்பினாலும் உண்மையினாலும் நிரம்பி காணப்படுகின்ற இருதயத்திற்கோ இத்தகைய அனுபவம் என்பது பயங்கரமானதாய் காணப்பட்டிருக்கும். அதாவது பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக தம்முடைய அனைத்தையும் தியாகம் பண்ணிட்டவர், தம்முடைய பரலோக மகிமையை, தம்முடைய பூமிக்குரிய நலன்களை தியாகம் பண்ணிட்டவர். இப்படிப்பட்டவர் தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசிட்டவராக கருதப்படுவதும், அவர் பாதகர் என, குற்றவாளி என சிலுவையில் அறையப்படுவதும் அவருக்கு பயங்கரமானவைகளாகவே காணப்பட்டிருக்கும். உயர் குணம் உள்ளவரும் நேர்த்தியானவருமான இயேசுவுக்கு, அதாவது பரிசுத்தரும் மாசு இல்லாதவரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவருமானவர் என்று யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றதோ அவருக்கு இவைகள் பயங்கரமான அனுபவங்களாகவே காணப்பட்டிருக்கும். இந்த அவமானமே தம்மை விட்டு கடந்து போக கூடுமா என்று இயேசு ஜெபம் பண்ணினார். அவர் தாம் சாகக்கூடாது என்று ஜெபம் பண்ணிடவில்லை. ஏனெனில் இந்த நோக்கத்திற்காகவே, மரிப்பதற்காகவே தாம் பூமியில் வந்திருக்கின்றார் என்றும், தம்முடைய மரணத்தின் மூலமாக மாத்திரமே மனுஷ ஜாதியின் மீதான மரண தண்டனை மாற்றப்பட முடியும் என்றும் அறிந்திருந்தார். அவர் தம்முடைய மரணத்தை குறித்து அடிக்கடி பேசியிருந்தார். மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு கணம் கூட எண்ணினதில்லை. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அந்த வேலையுடைய விசேஷித்த அவமானத்தை மாற்றிடுவதற்கு பிதாவிடம் ஏதேனும் வழி இருக்கும் என்றுதான் அவர் எதிர்பார்த்தார். எனினும் போதகர் தமக்கான மிகுந்த துயரமான வேலையிலும் கூட, ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். போதகருடைய கெத்செமனே அனுபவங்களானது
பயத்துடன் இணைந்து காணப்பட்டது என்று பரிசுத்த பவுல் நமக்கு உறுதியளிக்கின்றார். இது மறுத்து விடுவோம் என்பதற்கான பயமாயிராமல் மாறாக மரணத்திலேயே என்றென்றும் காணப்பட்டு விடுவது குறித்த பயமாக இருந்தது. மற்றும் முழுமையான கீழ்ப்படுதல் என்னும் நிபந்தனையின் பேரில் பிதாவினால் வாக்களிக்கப்பட்டுள்ளதான மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரமாய் கருதப்படாமல் போவது குறித்த பயமாயிருந்தது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வாயிலாக ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு எபிரேயர் 5:7 என்று பரிசுத்த பவுல் கூறுகின்றார். அவர் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார் மற்றும் இதைவிட மேலான அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வாயிலாக ரட்சிக்கப்படுவார் என்ற நிச்சயம் பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பரத்திலிருந்து பலப்படுத்தப்பட்டார் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இதுவே தேவனிடமிருந்து ஒரு தேவ தூதன் அவருக்கு தோட்டத்தில் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என்ற வார்த்தைகளுக்கான விளக்கமாகும். இயேசு அந்நிமிடம் வரை உண்மையாய் இருக்கின்றார் என்றும் சீக்கிரத்தில் வரவிருக்கின்ற சோதனையான வேளையில் தெய்வீக ஆசீர்வாதமானது அவரோட கூட காணப்படும் என்றும் பிதாவினிடத்தில் இருந்ததான வாக்குறுதியை தூதன் இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த கணம் முதல் அனைத்து பயங்களும் வியாகுலங்களும் போய்விட்டன. பிதா இதுவரையிலும் அங்கீகரித்துள்ளாரா எனில் மற்றும் பிதாவின் ஆசீர்வாதமும் புன்முறுவலும் தம்மோடு கூட வருவாயின் எது வந்தாலும் அவரால் அனைத்தையும் சந்தித்திட அல்லது சகித்திட முடியும். இம்மீதமான ராத்திரி வேளையிலும் பின்தொடர்ந்து வந்த நாளிலும் மிகவும் கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில் இயேசு அமைதியிலும் அமைதியுள்ளவராக காணப்பட்டார். தமக்காக அழுதவர்களை அவர் ஆறுதல் படுத்தினார். தம்முடைய தாயாரை உண்மையுள்ள பரிசுத்த யோவானிடம் ஒப்படைத்தார். போதகருடைய இந்த அனுபவங்களில் அவரது சீஷர்களின் அனுபவங்களை அடையாளம் காணலாம். அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் பிதா அவர்களை அன்பு கூறுகிறார் என்றும் அவரது கிருபை அவர்களுக்கு போதுமானது என்றும் மீட்பருடைய நீதியின் வஸ்திரமானது அவர்களை மூடுகிறது என்றும் அவர்களுக்கு உறுதியளிக்கப்படுகையில் அவர்கள் மரணத்தை கண்டு அச்சமடைந்திருந்தாலும் இம்மாதிரியான சூழ்நிலைகளில் அவர்களால் தைரியமாய் காணப்பட முடியும். போதகருக்கும் அவரது பின்னடியார்களுக்கும் இடையிலான மாபெரும் வித்தியாசமானது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். அது என்னவெனில் ஜனங்களில் ஒருவனும் அவரோடு இருக்கவில்லை என்பதான போதகருடைய விஷயத்திலிருந்து நம்முடைய விஷயம் வேறுபட்டதாய் காணப்படுகின்றது. போதகர் நம்மோடு கூட காணப்படுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று போதகர் கூறுகின்றார். இதனோடு கூட கிறிஸ்துவனுடைய சகோதரரின் மத்தியிலான ஆவியின் ஐக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்மோடு கூட விழுத்திருந்து நம்மோடு கூட ஜெபம் பண்ணுகிறவர்களாகிய சகோதரர்களின் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளானது ஒவ்வொரு சோதனையான வேளையிலும் பலப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. தெய்வீக ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்குகள் அனைத்திற்குமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு தேவன் தம்முடைய குமாரன் வாயிலாக கொடுத்துட்டதான பலத்தினுடைய பலத்தில் நம்முடைய கெத்செமனேக்குள் கடந்து செல்வோமாக. ஆமேன்.